நீங்க உத்தரவு கொடுத்தா தான் நான் பேச முடியும். ரைட். உயிரே உறவே தமிழே. இது அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்ற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் என் தமிழகத்தை பற்றி, என் தமிழ் சினிமாவை பற்றி, என் தமிழை பற்றி பேசிட்டு இருக்கேன். இது அரசியல் சார்ந்தது அல்ல, இது என்னை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. உயிரே உறவே தமிழே. அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். நான் வழக்கமாக கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா இங்கே இருட்டில் தடிக்க விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒன்று இருக்கும். அது போக எனக்கு உங்களை சரியாக பார்க்கணும், நீங்களே என்ன சரியாக பார்க்கணும். ஆனால் ஏன் இதை போட்டிருக்கேன்னா, மறுபடியும் வித் யுவர் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். இது மியூசிக் வேண்டாங்க, 9 பாட்டு கொடுத்துட்டாரு, அதனால இப்போ மியூசிக் வேண்டாம். ஏன்னா நான் எழுதிக்கிட்டு வரல, நெஞ்சில் பதிஞ்சதை இங்கே சொல்ல வரேன். இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவரை. நானும் அப்படியே சொல்கிறேன், ஆனால் நான் அவருக்கு சித்தப்பா. இருந்தாலும் பேர் சிவண்ணா, அதனால அண்ணான்னு கூப்பிடுறேன். இந்த அன்புக்கு நான் எப்படி அடிபடையாமல் இருக்க முடியும்? உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்கே வந்திருக்காரு. அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. என் மகனாக, என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார், உங்கள் பிரதிநிதியாக. என்னை பார்க்க ஷூட்டிங்ல சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோட இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மணிரத்னம் சார் கூட படத்திலலாம் நடிச்சதுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன். ஆனால் உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு, சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும். ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை, உங்க சந்தோஷத்திற்குத்தான் நான். அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க, இனிமே மாற்ற முடியாது. 3 வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான். இவரு நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா. அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இங்கே கூட்டிகிட்டு வரல, வந்தா அழுதுருவார்னு நாங்கள் 2 பேருமே அதை பேசிக்கிட்டோம். பாருங்க, படம் பார்க்கும்போது சந்தோஷமான சீன்ல நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கூட அவர் அழுதத்தான் செய்வார். எனக்கும் வருது, இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன கடந்து வந்திருக்கிறோம், எப்படி என்னை தாங்கி பிடித்திருக்கிறார்கள், எத்தனை தலைமுறைகளுடன் நான் தோளுரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது, நன்றியை தவிர அவர் ஒன்றும் சொல்ல தோணல. இந்த தக் லைஃப்கான வெற்றி ஆக போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தக்குகளும் அரங்கத்தையே நிறைத்திருக்கும் அந்த தக்குகளும் சேர்ந்ததான். நான் சினிமாவின் தீவிர ரசிகன். அந்த சினிமாவின் ரசிகர்கள் யாரை ரசித்தாலும் அவர்களின் ரசிகன் நான். சரி,
இப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? விழாவின் நாயகன் ரஹ்மான் அவர்கள் என்பதனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னை ஒரு போதையில் அப்படி இருக்கும்போது எழுப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு போதையில் என்னை ஆழ்த்தி விட்டவர் ரஹ்மான். எங்கள் அண்ணன் இளையராஜா, தம்பி ரஹ்மான். தென்னகம் இந்தியா பெருமை கொள்ளும் அற்புத கலைஞர்கள். அவர்கள் ஆயுசு எண்ண முடியாதது. அதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் நான். மணி சார், என்ன மணி சார்னா சிரிக்கிறார் பாரு. ஆனால் நாங்கள் முதல்ல மீட் பண்ணதுலேருந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசில் மீட் பண்ணிட்டோம். ஆனால் எங்களை சந்திக்க வைத்தது சினிமா தான். அந்த சினிமாவுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருப்பதால் அதை பெருசாக சொல்லிக்கல. அது எப்படியும் பலரையும் சேர்த்து வைக்கும். திமிரு பிடிச்ச கலைஞர்களை கூட பணிவுடன் நடிக்க வைக்கும் இந்த சினிமா. இந்த அப்ளாஸ் கேட்கும்போது நாங்கள் நிமித்திக்கிட்டு அப்படிலாம் கை காட்டினா கூட உள்ள விம்மும். பதிலுக்கு விசில் அடித்தா நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் அடிக்கிறது இல்லை. இல்லைன்னா உங்களை பார்க்கும் குதூகலம் எங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். ஆனால் இந்த விசில் எல்லாம் சினிமாவிற்காக என்பதை நான் உணர்கிறேன். நானும் இந்த துறையில் இருக்கிறேன் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ரவி கே சந்திரன் அவர்கள் இன்னைக்கு நாங்கள் பிடிச்சு வச்சிருக்கோம். ரஹ்மானை பிடிக்க முடியல, அங்கே கொண்டு விட்டாங்க. இருந்தாலும் அவர் திரும்பி வராரு, நன்றி. இவரும் ஒரு படம் அங்கே பண்ணிட்டாருன்னா திரும்பி வரமாட்டார். அது நடந்திருக்க வேண்டியது. மருதநாயகம் என்ன அற்புதமான வாழ்க்கை இது. வெளியே தெரியாம போயிருச்சேன்னு பெரிய வருத்தம் எனக்கு இருந்தது. அதை மணி அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார். அந்த ஒர்க்கை மருதநாயகத்தில் நீங்கள் செய்த போது உங்களுக்கு இதைவிட சற்றே அனுபவம் குறைவு. முழு அனுபவத்துடன் உங்களை இந்த படத்தில் சந்திப்பது என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன். நான் முதல்ல நானும் மணிசாரும் கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம். சும்மா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ சண்டைன்னு நினச்சிருவாங்கங்கிறதுக்காக கை கொடுத்துப்போம். இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேர், நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன், அவர் மோனோசிலபிக். அவர் அந்த பெரிய டிம்ஃபனி மாதிரி ஒரு டம்முன்னு கேட்கும். பாக்கியெல்லாம் நான் தபலா மாதிரி வாசிட்டு இருப்பேன் நான். அண்ட் இந்த இருவர், உங்க படத்து பேரையும் சொல்றேன் நான். இந்த இருவர் எனக்கு ஸ்டண்ட் மென்னாக அவர்கள் இருந்த காலத்திலிருந்து தெரியும் என்று அவர்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும். அப்படி உரு தெரியாமல் இருந்தவர்கள், தன் திறமையால் தேடி போக வைத்தவர்கள் இவர்கள். நன்றி. நான் விட்டதை பிடிக்கிறதுங்கிறது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு விக்ரம் தர்மாவை டைரக்டர் ஆகி பார்க்கணும்னு ஆசை. செய்யக்கூடியவர் அவர், செய்ய முடியல. விட்டதை பிடிச்சிருக்கேன். அவர் பிள்ளைகள் நீங்கள். அதனால தான் நான் எங்கள் கூட்டத்துக்கு அப்புறம் வரேன், டெக்னீஷியன்ஸை பற்றி பேசுவோம். இதற்கு பாடல் பாடியவர்கள், எனக்கு என் குழந்தை பாடின போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அதை விட சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேவர் மகன் படத்தில் ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு. கோடம்பாக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வண்டியில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு போற்றி பாடட்டி பொண்ணை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தவங்களாம், எப்பா ஸ்டூடியோவுக்கு போய் பாடிக்கலாம், இல்லைன்னா பாடவே முடியாது, எதுக்கு வண்டி வருது, கொஞ்சம் நிறுத்துங்க, ரிஹர்சல் அங்கே போய் பண்ணிக்கலாம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான் இசையில் என்று பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை. நான் உதிர்த்த உயிர், அதை பார்க்கும்போது எனக்கு
உள்ளம் நெகிழாமல் இருக்காது. இன்னொரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு, ஹாசினி. எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க. சிவா, அவர் என் சிவமும் அவர் சிவமும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். எத்தனை பேர் இங்கே முன்வரிசையில் இருக்கிறது போக உங்கள் முன் வராமல் பின்னாடியில் இருந்து இயங்கிட்டு இருக்கிற இந்த துணை இயக்குநர்கள்ல இருந்து சவுண்ட், இந்த அஞ்சலி படத்தில் ஆடின குழந்தைகள்லாம் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியராக வந்திருப்பான். நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு படத்தில் சொன்னேன், சதி லீலாவதிங்கிற படத்தில் என்னை தாண்டி குதிச்சு ஓடுவார். அப்போ பெரிய இன்ஜினியராக வருவாங்க போல் இருக்கு அப்படின்பேன் நான். வந்துட்டாரு. அது டயலாக் வாழ்த்தா மாறிடுச்சு. வாழ்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இவங்க முதல்ல வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துருப்பேன். ஏன்னா படத்தை நடுவில் பார்த்துட்டு இருப்போம், ஓரத்தில் பார்க்க மாட்டோம் நம்ம. ஆனால் நான் பார்ப்பேன். இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இங்கே இந்த படத்தின் மூலம் நட்சத்திரமாக போபவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க, இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க. அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன். த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும். ஆனால் கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளோ அழகா இருக்காங்க அவங்க. அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு, தலைக்குள்ள. அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைல்ல இருந்து வந்திருந்தா உண்டே தவிர அவங்களுக்கு தனியாக அது கிடையாது. அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் உருக்கிடலாம், உருவாக்கிடலாம். அதை பண்ணியிருக்காரு மணி சார் இதில். அண்ட் ஜீவா என்பது இப்பொழுது அபிராமி அவர்கள் எடுத்திருக்கும் அவதாரம். அபிராமி என்பதே ஒரு அவதாரம் தான். குணா படம் பார்த்துட்டு ரசிகையாக மாறி தன் பெயரை மாற்றிக்கொண்டார். நன்றி. அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸை டப்பிங் போது நான் பார்த்துட்டு ஏன் டைலாக் விட்டுருவேன் நான். அது நான் விரும்மாண்டிலேயே நடந்திருக்கு. அதில் நான் டைரக்டருங்கிறதுனால ரொம்ப பராக்கு பார்க்க முடியாது. அதனால் நான் ரஷ் பார்க்கும்போது தான் அங்கே ஆவிட தட்டி தட்டி சொல்லுவேன், என்ன பண்ணியிருக்காங்கன்னு உரிமையில் தான் பேசுவேன். சந்தோஷத்தில் அப்படி வந்துடும் ரசிகனுக்கு. அற்புதமான நடிகை. வெல்கம் பேக்னு சொன்னாங்கல்ல, யூ லெஃப்ட், we never left you. அசோக் செல்வன், நான் நாசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் நெகிழ்ந்துட்டார் இவரை பாராட்டும் போது. எனக்கு நாசரை பார்த்த மாதிரி இருக்கு இவரை பார்க்கும்போது. நான் அதே போலீஸ் வேஷம் இருக்கு. நாசர் அந்த பில்டிங்கில் நடந்து வருவார். கண்டிப்பாக அப்போ பார்த்த உடனே தெரியும் யார் இந்த பையன்னு கேட்பாங்க எல்லாரும். அந்த பையன் தான் இங்கே இருக்கார். இன்னும் அப்படியே பையனாக தான் இருக்கார். இதெல்லாம் மேக்கப், வெள்ளை டை போட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி தான் எனக்கு தோணுது. இங்கே உதவி இயக்குனரை நடிகையாக்கி இருக்கிறார். நட்சத்திரமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சஞ்சனா. அப்புறம் வேற என்ன, யார் நிறைய பேர் இருக்காங்க கலைஞர்கள். இதில் நான் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் நான் போர் அடிக்கவும் கூடாது உங்களை. இதில் அடிங்கிறங்கிற நான் அடிச்சிடுவேன் அப்புறம்.
இல்லை, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த சந்தோஷ தருணங்கள்ங்கிறது வந்து சினிமா பார்க்கும்போது இருக்கும், எடுக்கும்போது அவ்வளோ இருக்காது. அதுவும் நான் 200 சொச்சம் சினிமாக்கள் நடிச்சிருக்கேன். அதில் நான் படம் எடுக்க வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய. அந்த கண்ணீர் ஓடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. ஏன் தெரியுமா? அந்த வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது, கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை. அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள், என் கூடவே இருந்தவங்க, எனக்கு இவர் ரசிகர் என்றே தெரியாதவர்கள். அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா, எல்டான்ஸ் ரோட் வாசல் நின்ன கூட்டத்தில் நானும் நின்னேன்னு. நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது? அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல. எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது. ஆனால் 40 வருஷமா ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் தனி மனிதர்கள். இங்கே இருந்து என் கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக, பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை. உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும். எஸ்டிஆர் நாசர் பாய், நாங்கள் வந்து சினிமா தவிர நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட காதல் வசனங்கள் நிறைய. உட்காருங்க, அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறோம். என்ன ஆர்வம் சார் அவருக்கு சினிமாவில், தமிழ் மேலே எல்லாமே. நாங்கள் வந்து கலந்து பேசிக்குவோம், கலந்து ஆலோசிப்போம். நான் எங்கள் ஆலோசனை பூரா நீங்கள் எங்கே வீடு வாங்கியிருக்கீங்க, எத்தனை கிரவுண்டுன்னு கேட்டதே கிடையாது. அவரும் கேட்டது கிடையாது, நானும் கேட்டது கிடையாது. சினிமாவை எப்படி தூக்கி பிடிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், அது சின்ன படங்கள் வருவதற்கு என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதும் நாங்கள் நினச்சோம் பாருங்க. அதுதான் உண்மையான சினிமா ரசிகனின் லட்சணம். அது நான் பல பேரிடத்தில் இங்கே பார்க்கிறேன். பரேட்டே இந்த ஜோஜு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் திடீர்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ரெட்டைன்னு ஒரு படம், ரெட்டா, உங்களுக்கு ரெட்டைன்னு சொன்னாதான் தெரியும். ரெட்டா, அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட 30 சொச்சம் டபுள் ரோல் பண்ணியிருப்பேன். ஒன்று மூக்கு வச்சுப்பேன், காது வச்சுப்பேன். மைக்கேல் மதன காமராஜங்கிற படத்தில் மட்டும்தான் ரொம்ப மேக்கப் வித்தியாசம் இல்லாமல் கடைசி காட்சிகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெட்டப் போட்டுட்டு பண்ணியிருக்கோம். அது ஒன்று தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனால் தன்னுடைய ஆரம்பகால படத்திலேயே ஒன்றுமே இல்லை, ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பாங்க ரெட்டையர்கள். தனியாக தெரியும், இது அந்த சகோதரன், இது இந்த சகோதரன். எனக்கு இவங்க 2 பேரை பார்த்தா யார் அன்பு யார் அறிவுன்னு இன்னி வரலும் கேட்டுட்டு இருப்பேன். அவங்களும் அது சொல்லவே மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. யார் அன்புன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க சார். அந்த வேற மாதிரி இருக்காரு, அது வேற ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வருவாங்க. நான் அன்பு கிட்ட அறிவுன்னு பேசிட்டு இருப்பேன், அறிவு கிட்ட அன்புன்னு பேசிட்டு இருப்பேன். 2மே எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் தான்ங்கிறதுனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்க தப்பா பேர் சொன்னா. ஜோஜு, நீங்க வந்து நான் பொறாமைப்படும் நடிகர்களில் ஒருவர். நிஜமா புதுசா நடிக்கணும்னு நினைக்கிறவன் பூரா எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நான். ஆனா அவங்கள வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறவன் நான். அந்த கடமையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். என்ன நடுவில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், இது என்னதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைச்ச போது என்னை இங்கே தங்க வைத்ததே நீங்கள் தான். இப்போ இங்கே இருக்க அடுத்து நிறைய பேரை கொண்டு வந்து இங்கே சேர்த்துடணுங்கிறது மட்டும்தான் என் முனைப்பு. நான் தோள் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம். இன்னொரு பக்கம் சாஞ்சனா பிடிக்க மணி இருப்பார், ரஹ்மான் இருப்பார், ரவி கே சந்திரன் இருப்பார், நாதர் இங்கே கொஞ்சம் வந்து அந்த பின்னாடி பிடிங்கன்னா பிடிப்பாங்க. அவங்களாம் மேலே நிற்கிறவங்க நம்ம குழந்தைகள் என்னங்க அவங்க காலை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கோன்னு
வைக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம குழந்தைகள் காலை முத்தம் கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப விம்மும் சந்தோஷம் இங்கே இருக்கிறது. இந்த ராஜ்கமல் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லும்போது அதில் பின்னாடி எனக்கு பக்கபலமாக முதுக பிடிச்சிக்கிட்டே வந்தது அண்ணன் சந்திரஹாசன் அவர்கள். நான் பண்ணுற எல்லா விதமான கோளாறுகளுக்கும் சிகிச்சை செய்து அதை சரி பண்ணி என்னை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர். ஐயோ அண்ணன் போயிட்டாரேங்கும் போது எனக்கு கிடைத்த தம்பி தான் மகேந்திரன். இது சம்பளம் கொடுத்தா கிடைக்காதுங்க, அதெல்லாம் பத்தாது. இங்கே நான் இப்போது அணிந்திருக்கும் இந்த ட்ரெஸ்ஸிலிருந்து ரங்கராய சக்திவேல் அணிந்திருக்கும் அந்த வித்தியாசமான ஆடையிலிருந்து அதை எனக்கு செய்து கொடுத்த அமிர்தா அவர்களுக்கு வணக்கம், நன்றி. என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, உட்கார். அவங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் சொல்லி கொண்டு தான் இங்கே நேரம் பத்தாது. நாசருக்கு பின்னாடி எப்படி அவங்க இருக்காங்களோ அதை ஒவ்வொரு மேடையிலுமா சொல்லிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி என் பின்னாடி பல பேர், பல டெக்னீஷியன்கள். இதோட எடிட்டர், அந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல, அது இத்தனை மில்லியன் அத்தனை மில்லியன் அந்த கட்ஸுக்காக தான் போயிட்டு இருக்கு. மணிசாருக்கும் அதில் பங்கு உண்டு. எனக்கு இன்னும் என்ன ட்ரைலர் கட் பண்ண போகிறாங்கன்னே தெரியாது. எனக்கு ட்ரைலர்லாம் கட் பண்ண பிடிக்கும். ஆனால் அற்புதமான இருவரிடம் நான் அதை விட்டதனால் இப்போ எத்தனை மில்லியன்ஸ் போயிருக்கு. வேற என்ன சொல்லுங்க. அலி ஆப் ஹே யா? ஓகே ஓகே, சாரி சாரி, வெல்கம். For your sake, I'll switch over to English. I saw you in Vishalji's film and I liked you. And I thought I should somehow work with you, and he made it possible. Thank you. You're a very important actor of India. Welcome, welcome to our home, cinema. அவர் வரலையா? இல்லை, வரல. மஞ்சுரேக்கர் அவர்கள். அவர் மும்பை எக்ஸ்பிரஸ்லேயே எங்களோட நடிச்சிருக்க வேண்டியவர், அமையலை. பட் இதில் அமைஞ்சிருக்க சும்மா அப்படியே பார்க்கும்போது கொலை நடங்கும் ஒரு கண். அது சாவாலையும் அதே மாதிரி அவர் பிரமாதம் பண்ணியிருப்பார். நான் இன்னும் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் சொல்லலை, ஏன்னா தட் வில் பி அ ஸ்பாய்லர். தம்பி எஸ்டிஆர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்ம், அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை பற்றி பேசுகிறத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவர் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதத்தை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும். நான் ரசித்தேன். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாரையும் சொல்ல முடியாது, அங்கே வேற ஒரு இடத்துல மிக்சிங் நடந்துட்டு இருக்கு. விப்ளாஷ் என்ற படத்தின் சவுண்ட் மிக்சிங் செய்ததற்காக ஆஸ்கார் வென்றவர் இந்த படத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இப்போ தான் சொல்ல முடியும். முதல்லையே சொன்னால் படஞ்செறியில் இருக்கும் போல் இருக்கு, பேராக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் அப்புறமா இது எப்படிங்கன்னு கேட்கும்போது அவங்க பேரை சொல்லலாங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க ஒர்க்கு இந்த மாதிரி மேடையில் நின்னா புரியாது, படம் பார்க்கும்போது தான் தெரியும். ரவி கே சந்திரன் அவர்களுடைய வேலை என்ன என்பது ட்ரைலர் பார்த்தா கூட புரியாது. கதையோடு அவர் பண்ணியிருக்கிற லைட்டிங்கை பார்க்கணும். நான் இங்கே விற்க வந்தது தக் லைஃப் அல்ல, நல்ல சினிமாவை. தக் லைஃபை நீங்கள் ஏதாவது ஒரு விலையில் வாங்கி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். இது யாரோ மற்ற ப்ரொடியூசர்லாம் சவால் விடுறதா நினைக்க வேண்டாம், அதல்ல, அவங்கவுங்க இஷ்டம். அது நான் சேட்டலைட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் மட்டும்தான் விற்றிருக்கிறேன்.
பாக்கியெல்லாம் we are distributing. மணி சாருக்கு ரிஸ்க் வந்துடாம நாங்க டிஸ்ட்ரிபியூட்டிங். என்ன நம்பிக்கை இருந்தா இப்படி பண்ணுவோம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா வியாபாரம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன். உரம் போட்டு இருக்கிறோம், உழுது இருக்கிறோம். விவசாயிக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எங்கள் விவசாயம் சினிமா விவசாயம். அதுல யாராவது வந்து இதுல கார்ப்பரேட் விவசாயம் பண்ணாம இருக்கிறதுக்காகத்தான் மணி மாறி தோழர்கள் எனக்கு தேவையாக இருக்கிறார்கள். நன்றி. இதில் தோள் கொடுத்த அத்தனை சகோதரர்கள் பேரையும் சொல்ல முடியாது, தோள் கொடுக்க போகும் ரசிகர்கள் பேரையும் தனித்தனியே சொல்ல முடியாது. நான் கடந்து வந்த பாதையில் கலைஞர் டயலாக் சொன்ன மாதிரி, பாட்டளிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. ஆகாரத்திற்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுற்றப்படுத்துகிறதே மீன், அதை போல நான். இது கலைஞர் சொன்னது. நான் பேசுற எல்லாமே காப்பி அடிச்சது தான். அதனால சும்மா அபிராமி வந்து பிட் அடிக்கிறீங்களான்னு அவர் கேட்டார். நானே பிட்டு தான். அதுவும் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பையன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் போகாத பையன் பிட் அடிக்காம வேற என்ன பண்ணுவான்? நான் பிட் அடிச்சு சினிமாவுக்காக ஒரு டாக்டர் பட்டம் வேற கொடுத்துட்டாங்க. அது எங்க அக்காட்டெல்லாம் நான் காட்டவே இல்லை. தலையில கூட்டி, உனக்கு இது வேற குறைவா, படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு வைவாங்க. என்னை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு, என்னை குழந்தை பருவத்திலிருந்து தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு நன்றி, நன்றி. அதை எப்படி சொல்வது என்றால், அடுத்த படத்தில் நல்ல படமாக எடுத்து தமிழ் சினிமாவை உயர்த்துவதில் ஒருவனாக, ஒரு கடைநிலை சினிமா ரசிகனாக நான் இருப்பதையே விரும்புகிறேன். தொடர்ந்து அவ்வாறாகவே இருப்பேன். உங்க அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது. நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன்? இந்த பணிவெல்லாம் உங்க அப்பாட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவர் வந்து எப்படி பண்ணீங்க அந்த காட்சியன்னு என்கிட்ட, சின்ன பையன் நான், 21 வயசு. அண்ணா ராஜ்குமார் அண்ணா வந்து என்கிட்ட கேட்பாரு, அந்த காட்சியை எப்படி ஆஹா அப்படின்பாரு. நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்றாரு? ஆனா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாரு. என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்லை, புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இன்னும் நான் சொல்ல வேண்டியது, கடந்து வந்த பாதை, பாம்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அதெல்லாம் ஏன் சோகம், அதை விட்டுருங்க. படத்தை பாருங்க. அடுத்து காமெடி படம் கேட்டாங்க, ட்ரை பண்ணுறோம். என்ன ஜோஜோ, என்ன நாசர், ட்ரை பண்ணலாம். என்ன ரஹ்மான் அந்த பக்கம் பார்க்குறீங்க? ஓகே, இவங்களுக்கு நான் வேற வச்சிருக்கேன் உங்களுக்குங்கிற மாதிரி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. அற்புதமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் கொண்டாடுவது சினிமாவையும் இந்த சினிமா கம்பெனியையும். ஏன்னா என் பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கலாமோன்னு இப்போ தோணுது. எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப ஆசை, என் மேலேயும் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால ராஜ்கமல்னு வச்சோம். அது மட்டும் இல்லை, நான் பெரிய சாந்தாராம் ஃபேன், அதனால ராஜ்கமல். இந்த ராஜ்கமலுக்கு இவ்வளோ பெரிய அரங்கம் கொடுத்தது நீங்கள் தான். அதில் நிற்கும் தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நீங்கள் தான். இந்த படத்தை நீங்கள் ஆதரித்தால் அடுத்து நல்ல படங்கள் கொடுப்பதற்கு என் கையில் வலு இருக்கும். ஏன்னா நான் கட்சி நடத்துறதே என் பணத்தை வச்சுதான். சினிமாவுக்கு கொஞ்சமும் அதற்கு கொஞ்சமுமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எல்டான்ஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். பையன்
டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்த பையன் ஏன்னா திடீர்னு கூட்டிகிட்டு வந்து நடிகனாக்கிட்டார் பாலச்சந்தர் சார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு தான் இந்த சஞ்சனா மாதிரி போனேன் நான். என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சொல்லத்தரான்னு நினைக்கிறேனுக்கு அப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டு உங்களை மாதிரி ஆகணும் சார். போடா மடையாருன்னார் அவர். நல்ல வேளை அவர் சொன்ன அறிவுரையை நான் கேட்டுக்கொண்டு இந்த மேடை அமைப்பதற்கான பலம் எனக்கு கொடுத்ததே அந்த பாலச்சந்தர் தான். அதே பெயரை மணிரத்னமும் சொல்லுகிறார் பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பாதையில், என்னுடைய கொள்கையில், என்னுடைய நம்பிக்கைகளில் நான் நடப்பதற்கு ஏதுவாக எனக்கு நடுவில் காலை விட்டு இடராமல் இருந்த என் குடும்பம். அது எங்கள் அண்ணன் சாருவாசனும் சொல்வார், நாங்கள் 2 பேரும் ரேஷ்னலிஸ்ட். அவர் அது ஒத்துப்பாரான்னு தெரியல. நான் பகுத்தறிவாளன், அவரும் அதுவாகத்தான் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். இந்த சூழலில் நான் வேறு எப்படியும் வந்திருக்க முடியாது. எனக்கு கிடைத்த வாத்தியார்களின் பட்டியல் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு மனப்பாடமாகும் வரை அதை சொல்லிக் கொண்டிருப்பேன் நான். நன்றி. அடுத்த பட அறிவிப்பு, அது என்ன மாதிரி படம் என்பதையெல்லாம் நீங்களும் தக் லைஃபும் வெற்றியும் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் லவ் யூ சார். சார் நீங்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்திய சினிமாவை தலை தூக்கி நடக்க வச்சுருக்கீங்க, ரசிகர்களை நெஞ்சு நிமித்தி நடக்க வச்சுருக்கீங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒன்று இப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் அந்த சென்டரில் நிற்கணும் சார். நாங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று எங்கள் கைத்தட்டல் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார். இல்லை உக்காந்துக்கிட்டே தட்டுங்க, எனக்கு எல்லாரையும் பார்க்கணும். ஒரு பெரிய கைத்தட்டல். இத்தனை வருஷமா தேங்க்யூ. சினிமாவை இங்கேயும் இங்கேயும் சுமந்து அதை நம்ம கரமும் சேர்த்து நடக்க வச்சதற்கு விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு லவ் யூ சார், லவ் யூ சார். தேங்க்யூ. ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் திரையரங்கத்தில் பார்க்க போறோம், கொண்டாட போறோம், என்ஜாய் பண்ண